இறால் மட்டும் பா ஐயோ என்ன ஒரு கொத்தா ஒரு குடும்பம் அப்படியே. ஒரு முள்ளு புதருக்குள்ளே அலப்புறாப்புல போட்டுக்கிட்டு மீனை அவ்வளோதாங்க பாரு. நீ இப்போ அங்கே குழப்பம் என்ன செய்ய தெரியுமா விராலையே? சேத்துல சொருவிடும். அதுக்கு தான் நான் உன்ட்ட சொன்னேன் வலையை விட்டுட்டு கம்முன்னு. நீ இப்போ எப்படி மேய்ஞ்சிருந்து நம்ம விடும் போதே விடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு தான் நான் உன்ட்ட சொன்னேன் வலையை விட்டுட்டு கம்முன்னு எட்ட வந்துடும்ண்ணா. நீ தான் போட்டு குழப்புறான்ட்டு. இப்போ எல்லா விரலும் மேயும். நீ அந்த மாதிரி தள்ளுதான் விரல் வந்து வலையில் ஏறிடுங்கிறியா? அதெல்லாம் வலையில் ஏறாது. வா சரிவா வலையை எடுத்துவாங்க. அங்கேருந்து சிலேபி மட்டும் ஆஞ்சிட்டு வந்துடுவேன். நைஸாக ஏறி இறங்கலாம் பாரு. கச்சாவில் வேறு அங்கே போட்டு வந்துடும்டா. பாத்தியா இல்லையா ஆளை? நைஸாக ஏறி இறங்கலாம் பாரு. இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி கிடக்கு? ஏன் இந்த மாதிரி கிடக்குனா இல்லை மீன் பின்னிட்டு கிடக்கு. இந்த ஒரு சைடுக்கு எப்படி அந்த சைடாக போனா? ஐயோ அங்கெல்லாம் போய் குழப்பம் எதுவும் பண்ணாத. கம்முன்னு ஓரமாக வலையை விட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க எல்லாம் ஏறிக்கும். அப்பல நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன பாரு வலையை கரைக்கி சுருட்டி மீன் எல்லாத்தையும் பிச்சு. நான் அதை தான் சொல்கிறேன். வலையை எங்கே பாரு வீட்டுக்கு அபேஸ் பண்ணு. சுத்தமாக க்ளீன் பண்ணி வந்து அந்த ஓரமாக விட்டுட்டு கம்முன்னு உட்காந்துரு. இருக்கிற எல்லா விரலும் ஏறிக்கும். அதை தான் நானும் சொன்னேன். நீ இப்போ இங்கே எடுத்தனா செட் ஆகாது. அங்கேயே இழு. ஏன் வராதா? அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நல்ல சைஸான மீன் எல்லாம் சிலேபி நல்லா முரட்டு மீனுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பானியில் வேற ஒரு மீன் வந்து உள்ளே போயிருக்கு. இப்போ அதை கச்சா வலையில் பிடிக்கிறதுக்கு தான் மாப்பிள்ளை இப்போ கச்சா வலை எடுக்க போகிறாப்புல. எவ்வளோ மீனை பார்த்தீங்களா அந்த குட்டையில்? ஐயோ எக்கச்சக்கமான மீன் வலையில் மாட்டிக்கிட்டு தவிட்டு கிடக்குது.